ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான், கிரைம் கேஸை பற்றி தான் இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் டாப் ஆஃப் த நியூஸ்னு கூட சொல்லலாம். அதுதான் ஒரு கப்புள்ஸ் புதுசாக மேரிட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஹனிமூனுக்கு வந்துட்டு பிளான் பண்ணாங்க. அந்த ஒரு இடம் தான் மேகாலயா. இந்த மேகாலயாவுக்கு வந்துட்டு அவங்க நினச்ச மாதிரி ஹனிமூன் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. ட்ரிப்புக்கு போனதுக்கப்புறமா பிளான் பண்ணி கூலிப்படைகளை வச்சு அந்த பொண்ணு தான் கட்டின புருஷனையே கொன்று இருக்கா. மேகாலயா ஹனிமூன் ட்ரிப்புன்ற ஒரு பேரில் கூட்டிகிட்டு போய். ஸோ இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்கவே பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. அந்த பொண்ணு மாட்டினதுக்கப்புறமா சொன்ன வாக்கு மூலம் எப்படி அதை பிளான் பண்ணா, எப்படி கூலிப்படையை வந்து செட் பண்ணா அப்படின்றது, என்ன காரணத்துக்காக தான் புருஷனை வெறும் 40 நாள் தான் ஆகியிருக்கு கல்யாணம் ஆகி. அந்த 40 நாளில் அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணு இப்படி ஒரு விஷயத்தை கொலை வரைக்கும் பண்ணியிருக்கா அப்படின்றது ஏகப்பட்ட வாக்கு மூலத்தை சொல்லும் போது அதை கேட்ட போலீஸே ஷாக் ஆனாங்க. அந்த ஸ்டேட்டே ஷாக் ஆயிருந்தது. ஸோ அப்படி என்ன அந்த பொண்ணு சொல்லியிருந்தா, இந்த ஒரு கிரைம் கேஸ், இந்த ஹனிமூன் கிரைம் கேஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்தியா முழுக்க பேசப்படுற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்மளோட தமிழில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த 2 கப்புள்ஸும் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க அப்படின்றத பார்க்கும்போது மத்திய பிரதேஷ் அப்படின்றது. இந்த 2 கப்புள்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, முதல்ல பையனோட டீட்டெயில் பார்க்கும்போது, அந்த பையன் பேர் ராஜா ரகுவம்சி. இவர் வந்து என்னன்னாக்கா ஒரு மத்திய பிரதேசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதி தான் அப்படின்னு வச்சுங்க. அதே போல் பொண்ணு யார் அப்படின்னு பார்க்கும்போது சோனம். இவங்களும் வந்து மத்திய பிரதேச சேர்ந்தவங்க தான். இவரோட அப்பா வந்து பிளைவுட் பிஸ்னஸ் பண்ணுறவர். ஸோ இப்போ வந்துட்டு கல்யாணம் இவங்க 2 பேருக்குமே நடக்குது மத்திய பிரதேசில். ஆப்வியஸ்லி மே 11க்கு, போன மாதம் மே 11ஆம் தேதி இந்த சோனம் அப்படின்ற பொண்ணுக்கும் இந்த ரகு அப்படின்ற பையனுக்குமே வந்துட்டு கல்யாணம் அப்படின்றது நடக்குது. 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ 2 வீட்டு தரப்புலேருந்து சம்மந்தப்பட்டு ஸோ இதை வந்துட்டு கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க மே 11க்கு. மே 11க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றப்போ, சோனம் கிட்ட இருந்து ரகுவம்சிக்கு வந்து ஒரு புஷ் அப்படின்றது கொடுக்கப்படுது. என்னன்னாக்கா, எனக்கு ஹனிமூனுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆச்சு, இன்னும் நீங்கள் ஹனிமூனை பிளான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி, சரி எங்கம்மா போகணும்னு இவரும் எந்த பையனும் கேட்டிருக்கான். அதுக்கு சோனம் வந்துட்டு நம்ம மேகாலயாவுக்கு போகலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நிறைய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க சோனம். நம்ம மேகாலயாவுக்கு போய் ஆகணும், எந்த டேட்டுக்கு போகிறோம், எப்போ போகிறோம் அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ரகுவுமே அதுக்கேற்ற மாதிரி பிளான்ன்றது ஹனிமூன் பிளான் பேக்கேஜை புக் பண்ணி ஒரு பிளானுமே போடப்படுது. ஸோ 20ஆம் தேதி சோனம் சொன்ன மாதிரி மேகாலயாவுக்கு வந்துட்டு ஹனிமூன் ட்ரிப்காக கிளம்புறாரு ரகுவுமே சோனமும். ஸோ மே 20ஆம் தேதி கிளம்புனதுக்கு அப்புறமா மே 22ஆம் தேதி வந்துட்டு ஈஸ்ட் சைடில் இருக்கிற மேகாலயாவில் கைலாஷ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்துட்டு தங்குறாங்க. ஸோ அதுப்போ மே 22ஆம் தேதி வந்துட்டு ஒரு மவுண்டன் ரேஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் ஆள்கிட்ட வந்துட்டு எங்களுக்கு ஒரு தனி பைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற ஹோட்டலில் இருக்கிறவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு கேட்ட மாதிரி தனி ஒரு பைக்குமே கூட ஒரு கைடுமே வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க. ஸோ ஒரு கைடு, சோனம், அதுக்கப்புறமா அவரோட ஹஸ்பண்டாக இருக்கிற ரகு, இந்த 3 பேருமே மே 22ஆம் தேதி வந்துட்டு சோனம் சொன்ன அந்த ஒரு மவுண்டன் ரேஞ்ச், அந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்துட்டு நங்க்ரீத் மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்றது சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு மவுண்டன் ரேஞ்ச். அங்கே நம்ம போகலாம், அங்கே நல்ல ஒரு வியூ இருக்கும், நல்ல ஒரு ப்ரைவசி இருக்கும்னு சொல்லி சோனம் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லி ரகு வந்துட்டு மைண்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறமா ரகுமே சரி நம்ம வந்துட்டோம் ஹனிமூனுக்கு, ஸோ ஒய்ஃபை வந்துட்டு சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்மளும் வந்துட்டு போகும்னு சொல்லி ரகுவுமே போயிருக்கான். மே 22ஆம் தேதி இவங்க 2 பேரும் கிளம்புனது மத்தியான நேரத்தில் வந்துட்டு அது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால வண்டி பாதியில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டி போக முடியாதுன்னு சொல்லி நடந்து போயிருக்காங்க கைடோட. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா போகும்போது ஒரு ஊரை வந்துட்டு ரீச் பண்ணாங்க. அதுதான் ஷிபாரா வில்லேஜ் அப்படின்னு சொல்லி. இந்த ஷிபாரா வில்லேஜில் வந்துட்டு சோனம் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி சோனம் சொல்றாங்க. சரி அதுக்கேற்ற மாதிரி ரகுவுமே வந்துட்டு எனக்குமே வந்துட்டு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது, சரி இந்த ஷிபாரா வில்லேஜில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணலாம் இந்த ட்ரிப் அப்படின்னு சொல்லி இந்த ரகுவுமே ப்ளஸ் சோனமுமே அந்த ஷிபாரா வில்லேஜில் ஒரு ரெஸ்ட்டுக்காக உட்காராங்க. அந்த ரெஸ்ட் கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, சோனம் வந்துட்டு கைடு கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா நாங்கள் போய்க்கிறோம், நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன், நான் இதுக்கப்புறமா போய்க்கிறேன். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு நீ இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணாதே, எங்களுக்கு ப்ரைவசி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கைடை வந்துட்டு கட் பண்ணி விட்டாங்க தனியாக. ஸோ கைடுமே வந்து என்ன, சரி இவங்க ஹனிமூனுக்காக வந்திருக்கிறது, ஸோ இவங்க ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்க போலன்னு சொல்லி கைடுமே வந்துட்டு அந்த ஷிபாரா வில்லேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறமா சோனமும் அதுக்கப்புறமா ரகுவுமே தனியாக வந்துட்டு அந்த ட்ரிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டர் ஃபால்ஸை வந்துட்டு நெருங்கி இருக்காங்க. அதுவே போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் விடுது மே 23 ஆகுது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஹோட்டல் சைட்லேருந்து திரும்பியும் கால் பண்ணாங்க சோனமுக்கும் ரகுவுக்கும், திரும்பியும் சுவிச் ஆஃப் அப்படின்றது வந்து என்னடா இவங்க போனவங்க திரும்பியும் வரலையே அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற கைடு கிட்ட கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி இந்த வில்லேஜ்லேருந்து நான் வந்துட்டு தனியாக போக சொல்கிறாங்க, ஆனால் நான் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன், இருட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், இன்னும் வரலையான்னு சொல்லி கைடு ஒரு சைடு சொல்ல, அதுக்கப்புறமா ஹோட்டல் சைட்லேருந்து வந்துட்டு டேரெக்டாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஃபோன் அடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தை சொன்னாங்க, இந்த மாதிரி நேற்று கிளம்புனவங்க இன்னும் வந்துட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணலாம், ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு
இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலியுமே வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோனமுக்கும் ப்ளஸ் ரகுவுக்கும் சுவிட்ச் ஆஃப் அப்படின்றதே வருது. மே 23 சோனம் வீட்டு சைடில் இருந்தும் அதே போல் ரகு வீட்டு சைடில் இருந்துமே 2 பேருமே போயிட்டு மத்திய பிரதேசில் இருக்கிற போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹனிமூனுக்காக மேகாலயாவுக்கு போனாங்க, அங்கே இருக்கிற ஹோட்டல் சைட்லேருந்து எங்களுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி, ஸோ அது வேறு மவுண்டன் ரேஞ்ச் வேறு, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கூட தெரியல. ஸோ அவங்க 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே மத்திய பிரதேசில் இருக்கிற போலீஸுமே ரியாக்ட் பண்ணி மேகாலயாவில் இருக்கிற அந்த போலீஸ்க்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 பேரை வந்துட்டு காணும்பா, மத்திய பிரதேசில் வந்து ஹனிமூனுக்காக வந்தவங்களை காணும், கொஞ்சம் என்னன்றதை தேடி கொடுங்கன்னு சொல்லி மேகாலயாவுக்கு அவங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களும் வந்துட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சை ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மேகாலயா போலீஸ் வந்துட்டு தேட ஆரம்பிச்சதுல மே 24 வந்துட்டு அவங்க போன பைக் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு காட்டு பக்கத்தில் அந்த பைக்கை பார்த்ததுக்கப்புறமா இந்த பைக்லேருந்து தான் வந்தான்னு சொல்லி ஹோட்டலில் இருக்கிறவங்களும் அது கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஒரு 7 நாள் கழிச்சு ஜூன் 2 ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே யாரோ ஒருத்தங்க இறந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறாங்க போலீஸ். அது கிட்ட போய் பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது ரகு தான் அப்படின்னு சொல்லி, மிஸ் ஆனவங்கள ரகு தான் அப்படின்றது கண்டுபிடிங்க. சரி, ரகுவோட டெட் பாடி இங்கே இருக்கும்போது அதே போல் சோனமோட டெட் பாடி எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் அக்கம் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு விசாரிக்கிறாங்க. ரகுவோட பாடி கடந்த இடமும் ஹோட்டலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருந்திருக்கு அந்த பாடியை கண்டுபிடிச்சது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரகுவோட பாடியை வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது ரகு வந்துட்டு எதுவுமே கீழே விழுந்தோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்துட்டு துரத்தி அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காயப்பட்டோ இறக்கலை. இது யாரோ வந்துட்டு கத்தியால் குத்தி இருக்காங்க. ஸோ பிளான் பண்ணி கொலை பண்ணி தான் ரகு வந்து இறந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. சரி, ரகு கூட வந்த சோனமை வந்துட்டு யாராச்சும் கடத்திட்டு போயிருக்காங்களா, இல்லை சோனம் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் வந்துட்டு ரேப் பண்ணி இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல்வேறு இதுவில் வந்துட்டு தேடி இருக்கும்போது சோனம் அப்படின்றவங்க அந்த ரகு இறந்த இடத்துல இருந்து எங்கேயுமே காணும். சரி, என்னடா இது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சதுக்கப்புறமா சோனம் உத்தரப்பிரதேசில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா சோனமை உத்தரப்பிரதேசில் போய் லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேகாலயாவுக்குமே உத்தரப்பிரதேஷ்க்குமே அரெஸ்ட் ஆன அந்த சோனம் அரெஸ்ட் ஆன டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர். 1500 கிலோமீட்டர் தள்ளி சோனம் வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. சரி, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, சோனம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ணதில் என்னம்மா உன் புருஷன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இறந்துருக்காங்க, நீ எப்படி 1500 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு இந்த இடத்துல இருக்க அப்படின்றது கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சோனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு மைக்கு ஊசி போட்டது தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏந்து பார்த்தா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏமா நீ மைக்கு ஊசி போட்டதில் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துன்னு வந்தாமல் உன்னை இவ்வளோ சேஃபாக வச்சிருப்பாங்க அப்படின்றது போலீஸ் வந்துட்டு கேட்கும்போது சரியான பதிலாக முன்னுக்கும் பின்னுமா சொல்லும்போது விசாரிக்க வேண்டியது விசாரிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் எல்லா விஷயத்தையுமே சோனம் ஒத்துக்க ஆரம்பிச்சான். அவர் சொன்ன வாக்குமூலம் தான் போலீஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, அவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து மத்திய பிரதேசில் விசாரிக்க வேண்டியது விதத்தில் விசாரிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்றப்போ, எங்க அப்பா வந்துட்டு பிளைவுட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ். அந்த ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒருத்தன் வேலை செய்யறான், அவன் பேர் தான் ராஜ் புஷ்பகா அப்படின்னு சொல்லி. இந்த ராஜ் புஷ்பகா அப்படின்றது சோனமோட 5 வயசு சின்ன பையன். ஸோ இந்த ராஜ் புஷ்பகா கூட வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆஃபர், நாங்கள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் கூட இருந்திருக்கோம். பட் அப்படி பார்க்கும்போது திடீர்னு வந்துட்டு இந்த ரகு கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ரகு கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால நானுமே வந்துட்டு ராஜுமே ஒரு பிளான் பண்ணோம், மேகாலயாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரகுவை கொண்டுட்டு நம்ம எங்கேயாவது ஓடி போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நான் தான் பிளான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி இதுக்கு வந்துட்டு ராஜ் சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 கூலிப்படைகளை வச்சு கிட்டத்தட்ட 5 பேர் இந்த ஒரு சம்பவத்தை ரகுவை வந்துட்டு கொன்னுட்டு நான் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு கிளம்பிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த 4 பேரில் ராஜ் புஷ்பகாவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவனை அரெஸ்ட் பண்ணி யாரெல்லாம் அந்த கூலிப்படையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 3 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தன் மட்டும் இப்போதைக்கு தப்பிச்சிருக்கான். ஸோ அவனையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஹோல் டீமுக்கும் மாஸ்டர் மைண்டாக இருந்தது சோனம் தான். ஸோ சோனமுக்கும் அந்த அவங்க அப்பா கம்பெனியில் வேலை செய்கிற இந்த ராஜுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ரகு கூட சம்மந்தம் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சு அதுக்கப்புறமா ஹனிமூனுன்ற பேரில் கூட்டிகிட்டு வந்து ரகுவை கொன்று ராஜ் கூட சந்தோஷமாக எங்கேயாவது ஓடி போய் வாழலாம்னு சொல்லி சோனமோட மாஸ்டர் மைண்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னால். அதுக்கப்புறமா ரகுவை கொல்லும்போது நீ எங்கே இருந்த அப்படின்றப்போ சொல்லும்போது சோனம் சொல்கிறான், நான் அது கூட பக்கத்தில் தான் இருந்தேன், என் புருஷனை கொல்லும்போது கத்தியால் வெட்டும்போது நான் பக்கத்தில் தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்காக சொன்னான். என்ன ஒரு பொண்டாட்டின்றது பாருங்கள் பா, கேட்கும் போதே சத்தியமாக சொல்லி இவெல்லாம் தூக்கலை போடணும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஸோ இந்த ஒரு விஷயம் வாக்குமூலம் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மா கிட்டே இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சோனமோட அப்பவும் என்ன சொல்கிறேன்னா, என் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா, ஒரு இன்னசென்ட்டு, நீங்கள் இந்த கேஸை வந்துட்டு சிஐடிக்கு மாற்றுங்க, அவங்க இந்த கேஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணட்டும், நீங்கள் ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லி சோனமோட அப்பா சோனத்துக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் அப்படின்னு, ஏன்னா அவங்க பெற்ற பொண்ணாச்சே சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா, அவர் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் டீப்பாக தெரிஞ்சிக்காமல் கண்மூடித்தனமாக சோனம் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு பக்கம்
இருந்தாலும் இதுவே ரகு மாப்பிள்ளை சைடில் இருக்கிற அவங்க ஃபேமிலி சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ அந்த பொண்ணை சும்மா விடாதீங்க, தூக்கலை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டாக இதை பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியலை. இன்னும் சோனம், அதுக்கப்புறமா அவனோட கள்ளக்காதலான இருக்கான் பார்த்தீங்களா ராஜ், அவன், அதுக்கப்புறமா வந்துட்டு கூலிப்படையை சேர்ந்த இந்த 3 பேருக்கிட்டையுமே பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது இன்னமும் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளில வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பட் கேஸை நான் படிக்கும்போது ஃபர்தராக எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ, அந்த பையன் எவ்வளோ ஒரு ஆசையோட தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லி அந்த அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி, சேடுங்கலாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஹனிமூன் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு சொல்கிற இடத்துல வந்துட்டு இருந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு சரி அதுக்கப்புறமா திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி அந்த கனவோட போன அந்த பையன் கடைசியில் இறந்து போய் அந்த பொண்ணுக்கு முன்னாடியே அந்த கூலிப்படை கொல்லுது, கத்தியை வச்சு குத்துறாங்க. அப்போ கூட இந்த பொண்ணு வந்துட்டு சாகட்டும்னு சொல்லி இருந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. அந்த பையனோட அப்பா அம்மாலாம் இதெல்லாம் என்ன ஒரு மென்டாலிட்டியில் இப்போ இருப்பாங்கன்றதே யோசிக்க கூட முடியல அந்த ஒரு விஷயம். பட் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றப்போ பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம லைஃப் மேட்ரு, இதெல்லாம் நம்ம பண்ணுறோமே, இதெல்லாம் தப்பு இல்லையா, இதெல்லாம் மனசு உறுத்தலையான்றதுலாம் தெரியல எனக்கு. அந்த பொண்ணுலாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடிய நம்ம லைஃப் இதுக்கப்புறமா காலி ஆகிடுமே, எப்படி போலீஸ்லாம் சும்மா விட்டுருவாங்க நம்மளை, எப்படி அவங்க அப்பா அம்மாலாம் நம்மளை சும்மா விட்டுருவாங்க, நானும் அவங்க தானே இப்போ ஹனிமூனுக்குன்றது வந்திருக்கோம், எப்படி இருந்தாலும் நம்மளை தானே கேட்பாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட இந்த பொண்ணு ஒரு லாஜிக்காக கூட யோசிக்கல. என்ன விஷயம் கூட தெரியல, என்ன ஒரு வேகத்தில் என்ன ஒரு மோகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண அப்படின்றது இன்னுமே எனக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் மேகாலயா நடந்த அந்த ஹனிமூன் கிரைம் கேஸை பற்றியான மொத்த டீட்டெயிலும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது நிறைய கேசஸ் இந்த மாதிரி வருது. ஒரு இல்லீகல் அஃபேர்னால நிறைய ஒரு லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டு போகுது. இப்போ அது ரீசெண்டாக நான் நிறைய விஷயங்களை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பெங்களூராக இருக்கட்டும், ஹைதராபாத்தில் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை. AV